ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை நாளுக்கு நாள் மோசமாகி கிட்டத்தட்ட ஒரு எலும்புக்கூடாக காட்சியளிக்கிறது. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாகி கொண்டே செல்கிறது. சுகாதாரத்துறை ஐசியூவில் அட்மிட் பண்ற அளவுக்கு மிக மோசமாக இருக்கிறது. சுகாதாரத்துறையில் என்னதான் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. வணக்கம். மருத்துவர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இப்படி தொடர்ந்து போராட்டங்கள் நடந்தால் கூட இந்த ஊடகங்கள், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவின் குரலாக ஒழிக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பண்ணோம், அந்த பக்கமே கண்களை திருப்பாது. கேமரா கண்கள் எந்தவித போராட்டங்களையும் காண்பிக்காது தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதனால துறை அமைச்சர் திரு மாசு என்ன பண்றாரு, நம்ம செய்த எதுவுமே மக்களுக்கு தெரியல. அதனால வழக்கம் போல மாரத்தான் ஓடுவோம், சின்னவர் நடித்த படங்களை பற்றி ஒரு ரிவ்யூ போடுவோம், முதலமைச்சர் கூட வாக்கிங் போவோம், இப்படித்தான் இருக்காரே தவிர துறையை பற்றி அவர் கொஞ்சம் கூட கவலை கொள்ளவில்லை. அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் விஜயபாஸ்கர் தலைமையில் சுகாதாரத்துறை அவ்வளோ அழகாக சிறப்பாக செயல்பட்டது. இந்த கொரோனா பீரியட்லாம் பார்க்கணுமேங்க, அதாவது இந்தியாவே மெச்சும் அளவுக்கு அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டாங்க. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் நம்பர் 1ஆக இருந்தது. நான் சொல்கிற அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்றது சட்டத்திற்கு உட்பட்டு நடத்தப்பட்ட உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஆனால் இந்த திமுக ஆட்சியில் இந்த சுகாதாரத்துறையில் இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறாங்கல்ல, இந்த கிட்னி திருட்டு, இதில் தான் நம்பர் 1ஆக இருக்கே தவிர வேறு எதுலேயுமே நம்பர் 1ஆ இல்லை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் கிட்னி திருட்டு அமோகமாக நடைபெறுதுன்னு சொல்லிட்டு ஒரு புகார் கிளம்புது. அது தொடர்பாக விசாரணை நடைபெறுது. அதில் மண்ணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை, திருச்சி சித்தார் மருத்துவமனை, இந்த 2 மருத்துவமனையிலையும் கிட்னி திருட்டு நடைபெற்றது உண்மைன்னு சொல்லிட்டு, அதாவது கவர்மெண்ட் நியமித்த குழுவே ஒத்துட்டு இருக்காங்க. தமிழக அரசே இந்த 2 மருத்துவமனைகளில் கிட்னி திருட்டு நடைபெற்றது உண்மைன்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இருக்காங்க. அண்ணன் மாசு என்ன சொல்லுவார், இது கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருடி கொடுப்பார். ஏன்னா சம்மந்தப்பட்டது திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனைகளில், அதனால் கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது. சரி, உடனடியாக என்ன பண்ணாங்க, இது தொடர்பாக ஒரு வழக்கு ஹைகோர்ட்டில் பதியப்படுது. வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தென்மண்டல ஐஜி திரு பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் ஒரு 5 பேர் கொண்ட குழுவை ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே 5 பேர் கொண்ட குழுவை அமைச்சு, நீங்கள் 1 மாதத்தில் முதல் கட்ட அறிக்கையை தாக்கல் பண்ணணும், உங்களுடைய விசாரணையை ஹைகோர்ட் மேற்பார்வையிடும்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாங்க. அதன்படி பார்த்தா இன்னைக்கு முதல் கட்ட அறிக்கையை அந்த குழு தாக்கல் செஞ்சிருக்க வேண்டும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழக அரசு கிட்னி திருடர்களை காப்பாற்றுவதற்காக இந்த எஸ்ஐடி அமைச்சாங்கள்ல சிறப்பு புலனாய்வு குழு, அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் பண்ணுறாங்க. யார் வீட்டு பணத்தில் நீங்கள் மனு தாக்கல் பண்ணுறீங்க? அதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால், முக்கியமான பெரிய பெரிய வக்கீல்லாம் வைப்பீங்க. அந்த வக்கீல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு ஹியரிங்க்கு 1/4 கோடி குறைஞ்சது. இப்போ இன்றைக்கி போயிட்டு அட்ஜர்ன் பண்ணி நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு 1/4 கோடி, திருப்பி நாளைக்கு ஒரு 1/4 கோடி. கவர்மெண்ட் பணத்தை எடுத்து உங்கள் கட்சி எம்எல்ஏவை காப்பாற்றுறதுக்கு எதற்காக நீங்கள் மக்கள் வரி பணத்தை வீணடிக்கிறீங்க? நீங்கள் நியாயமான நேர்மையான அரசாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், இவங்க நேரம் அந்த மருத்துவமனைகளை மூடி இருக்கணும், சீல் வச்சுருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறீங்க, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு மட்டும் தற்காலிகமாக தடை விதித்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க. இது இதனால் மக்கள் திருப்தி அடைஞ்சிருவாங்களா? மக்களுக்கு தெரியாதா நீங்கள் ஏமாத்துறது? அவ்வளோ முட்டாளாவங்க மக்கள் இருப்பாங்க. உங்கள் கட்சிக்காரங்க என்ன வேணால் தப்பு பண்ணலாம், நீங்கள் எப்படி வேணால் காப்பாற்றுவீங்க, மக்கள் வரி பணத்தை எடுத்து லட்சமாக கோடி கோடியாக செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முடிவுரை எழுதும் நேரம் தொடங்கிவிட்டது. அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 8573 செவிலியர்கள் பணியாற்றிட்டு வராங்க. அவர்கள் என்ன பண்ணுறாங்க, எங்களையும் நீங்கள் நிரந்தரமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஊதியமும் நீங்கள் ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க, எங்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. இப்போ என்னென்னா, நிரந்தர செவிலியர்களுக்கு ஒரு 80,000 ஊதியம் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், இவர்களுக்கு 4ல் ஒரு பங்கு தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் கிடைத்தால் அதிகம். இந்த மாதிரி அதாவது வேலை இவர்களுக்கு அதிகம். இந்த ஒப்பந்த செவிலியர்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும், ஊதியம் குறைவாக இருக்கும். ஆனால் அரசு செவிலியர்களுக்கு வேலை குறைவாக இருக்கும், ஊதியம் அதிகமாக இருக்கும். சம வேலைக்கு சம ஊதியம் தான் நியாயமான ஒரு கோரிக்கையாக இருக்கும், ஒரு கருத்தாக இருக்க முடியும். இது தொடர்பான வழக்கு ஹைகோர்ட்டுக்கு வருது.
அதை விசாரிக்கிற ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த 8573 ஒப்பந்த செவிலியர்களையும் நீங்கள் வந்து நிரந்தரமாக்குங்க. அவர்களுக்கு வந்து நிரந்தர செவிலியர்களுக்கு உண்டான அதே சம்பளத்தையும் அதே வந்து சலுகைகளையும் வழங்கணும். இது வந்து 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசுக்கு வந்து உத்தரவு போடுறாங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால், ஏப்ரல் மாதம் கடைசி வாரம் ஏப்ரல் 22, 23 அந்த மாதிரி ஒரு தேதியில் வந்து இந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்படுகிறது. மே மாதம் முடிஞ்சுது, ஜூன் மாதம் முடிஞ்சுது, ஜூலை மாதம் முடிஞ்சுது. அப்படின்னா இப்போ வந்து ஆகஸ்ட்டில் வந்து அந்த ஹைகோர்ட் உத்தரவை வந்து தமிழக அரசு செயல்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் தமிழக அரசு அதை செயல்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போகிறாங்க. அப்பீல் போயிட்டு இந்த மாதிரி வந்து மத்திய அரசு வந்து எங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க, போதுமான நிதி இல்லை, அதனால் வந்து இவர்களை வந்து உடனடியாக இவர்களுக்கு ஊதிய உயர்வு ஒன்று சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வாதத்தை வந்து வைக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றம் நறுக்குன்னு கொட்டி அமைச்சது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒப்பந்த செவிலியர்களை தமிழ்நாடு அரசு சுயநலத்திற்கு பயன்படுத்துகிறது. செவிலியர்களிடம் அளவுக்கு அதிகமாக உழைப்பு சுரண்டல் செய்கிறீர்கள். நல்லா முக்கியமான வார்த்தை அது, உழைப்பு சுரண்டல் செய்கிறீர்கள். அவர்களை நிரந்தரப்படுத்தவும் சம ஊதியம் வழங்கவும் மறுக்கிறீர்கள். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டே இருக்காதீர்கள். இலவசங்களை கொடுக்க பணம் இருக்கிறது, பணி செய்பவர்களுக்கு ஊதியம் கொடுக்க பணம் இல்லையா? தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக வளர்ந்த மாநிலம் என்று சொல்கிறீர்களே, ஆனால் சேவை செய்யும் செவிலியர்களுக்கு ஊதியம் கொடுக்க பணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நறுக்குன்னு கொட்டி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அமிச்சிட்டாங்க அங்கேருந்து. இவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் கொட்டு வாங்குறது வந்து புதுசு கிடையாது. ஹைகோர்ட் வந்து இந்த கருணாநிதி சிறை அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. இதை எதிர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது, மனுவை தள்ளுபடி செய்கிறது. எப்படி அபராதத்துடன் தள்ளுபடி செய்கிறது? இது எவ்வளோ பெரிய கேவலம். அது உங்கள் அப்பாவுக்கு செலவு வைக்கிறோன்னா நீங்கள் வந்து உங்கள் ட்ரஸ்ட்லேருந்து எடுத்து வச்சுக்கங்க. அந்த ட்ரஸ்ட்லேருந்து எடுத்து நீங்கள் வழக்கு நடத்துங்க. அதை விட்டுட்டு மக்கள் வரி பணத்தை எடுத்து பெரிய வந்து அட்வொகேட்டை நியமித்து அவங்களுக்கு வந்து 1/4 கோடி 30 லட்சம் 40 லட்சம் கொடுக்குறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இதெல்லாம் வந்து உச்சக்கட்ட அநியாயமாக தெரியலையா? உச்சக்கட்ட அராஜகமாக தெரியலையா? அமைச்சர் மாசூர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, திமுக ஆட்சி அமைந்தவுடன் புறநோயாளிகளின் எண்ணிக்கை வந்து 15,000 18,000 உயர்ந்திருக்கிறது. இது வந்து அதிமுக ஆட்சியில் 6,000 இருந்தது. சரிங்க, உங்கள் ஆட்சியில் வந்து புறநோயாளின் எண்ணிக்கை வந்து 2-3 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு. சரி, அந்த அதிகரித்ததுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து என்ன உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள்? இல்லை மருத்துவர்களை வந்து போதுமான நியமிச்சிருக்கிறீங்களா? இல்லை செவிலியர்களை வந்து போதுமானவர்கள் நியமிச்சிருக்கீங்களா? இல்லை மருத்துவ பணியாளர்களை போதுமானவர்கள் நியமிச்சிருக்கிறீங்களா? எல்லாமே வந்து காலி பணிகளாக இருக்குல்ல. அவங்க எப்படி வந்து இப்போ அந்தளவு இப்போ புறநோயாளிகள் வந்து 18,000 பேர் வராங்க அப்படின்னு சொன்னால், இப்போ உள்நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும்ல. இப்போ உள்நோயாளிகள் யாரை பார்க்கறது, புறநோயாளிகள் யாரை பார்க்கறது? எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க? பல மருத்துவமனைகள் வந்து போதிய வசதிகள் கிடையாது, மருத்துவர்கள் இல்லை, சிறப்பு மருத்துவர்களும் கிடையாது. அப்படி இருக்கிற லட்சணத்தில் நீங்கள் என்னத்தை ஆட்சி நடத்துறீங்க? என்னத்தை வந்து இந்த துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த 4.5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட வந்து 5 சுகாதாரத்துறை செயலாளர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. சுகாதாரத்துறைக்கு 5 செயலாளர்கள். அப்படின்னா இதன் மூலமா நமக்கு என்ன தெரியுது, சுகாதாரத்துறையில் ஏதோ ஒரு தவறு நடக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து நிர்வாகம் சரியானபடி செயல்படவில்லை, அல்லது அமைச்சருக்கு நிர்வாகம் சுத்தமாக தெரியவில்லை. இவங்க என்ன சொல்லுவாங்க, சுகாதாரத்துறைக்கு வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ அமைச்சர் திரு மாசுவாகட்டும், முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஆகட்டும் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு, இதுக்கு எந்த நிதி ஒதுக்கீட்டில், சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு 26வது இடத்தில் இருக்கிறது. மொத்த செலவில் 8% வந்து சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கணும். ஆனால் இந்த ஸ்டாலின் மாடல் அரசு 5% மட்டுமே ஒதுக்குகிறது. இப்போ இந்த 5%த்தில் லீக்கேஜ்லாம் போக இவங்க எதை வச்சு நீங்கள் வந்து இந்த அடிப்படை கட்டுமானங்களை வந்து மேம்படுத்துவாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, அது எப்படி செய்வாங்க? எப்படி வந்து இவர்களால் வந்து இந்த காலி பணியிடங்களை நிரப்ப முடியும்? இதுதான் பிரச்சனை. நிதி ஒதுக்கீடும் குறைவு, அதுலேயும் வந்து நிறைய லீக்கேஜ். அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனைன்றது அப்படியே இருக்குது, சால்வ் ஆகவே இல்லை. பிரைமரி ஹெல்த் சென்டர் தொடங்கி ஏராளமான அரசு மருத்துவமனைகள் நாங்கள் திறந்துருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க தம்பட்டை அடிச்சுப்பாங்க. சரி, திறந்தீங்க, திறந்தோட ஒரு பில்டிங்கை திறக்கிறது பெரிய விஷயமா? அந்த பில்டிங்கை வந்து நீங்கள் மருத்துவமனைன்னு சொல்லி பேர் வச்சிங்கன்னா அந்த மருத்துவமனைக்கு வந்து போதிய கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தி தரணும்ல. நீங்கள் ரொம்ப வெளியெலாம் போகலாங்க. தலைநகர் சென்னை எடுத்துங்க. சென்னை கிண்டியில் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அவர் வந்து கருணாநிதி பேர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
அந்த ஹாஸ்பிட்டலில் போதுமான மருத்துவர்கள் இல்லை, போதுமான உபகரணங்கள் இல்லை. அதே கிண்டியில் முதியோர் மருத்துவமனை ஒன்று இருக்குது. அந்த தேசிய அளவில் 2வது திறக்கப்பட்ட முதியோர் மருத்துவமனையில் போதுமான அளவுக்கு மருத்துவர்கள் இல்லை. இதில் இன்னொரு அவலம் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அங்கே வந்து இந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது முதியோர்களுக்கு உண்டான இந்த ஸ்பெஷலைசேஷன் ஒரு சில இதெல்லாம் இருக்கும், அந்த டாக்டர்ஸ் யாருமே இல்லை. அடிப்படையாக எடுத்துங்களேன், இஎன்டி சர்ஜன் கிடையாது, ஐ சர்ஜன் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஒரு 65-70 வயசு ஒரு முதியவர் வந்து அந்த மருத்துவமனைக்கு வராரு, கண்ணில் வந்து ஒரு புரை வந்து இருக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் அவங்க அங்கே பண்ண முடியாது. ஏன்னா அங்கே வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது, ஆனால் அங்கே வந்து போதுமான மருத்துவ உபகரணங்கள், அதுக்கு உண்டான கருவிகள் இல்லை. அதனால் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் வந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பண்ணிங்க, இல்லை ப்ரைவேட்டில் பண்ணிக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டில் பண்ணிக்கலாம். வேறு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் முதியோர் மருத்துவமனைன்னு பேர் வச்சுட்டு அங்கே எதுவுமே இல்லாமல் எதுக்காக ஒரு மருத்துவமனை நடத்துறது? யாரை ஏமாற்ற நடத்துறது? பெரும் விளம்பரமான அரசாங்கத்தால் இருந்து கொண்டு இருக்கிறது. சேலம் அம்மாப்பேட்டையில் ஒரு புறநகர் மருத்துவமனை கட்டினாங்க. இங்கே வந்து 8 டாக்டர் தான் இருக்காங்க. அதே மாதிரி நெல்லை மாவட்டம் கண்டியப்பேரி அப்படின்ற வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு புறநகர் மருத்துவமனை கட்டுறாங்க. ஆக்சுவலாக புறநகர் மருத்துவமனை எதுக்குன்னு சொன்னால், இப்போ மாவட்ட மருத்துவமனையில் வந்து அதிகமான அளவுக்கு நோயாளிகள் வரதை வந்து குறைக்கிறதுக்கு, அங்கே இருக்கிற மருத்துவர்களோட வந்து சுமையை குறைக்கிறதுக்கு இங்கே வந்து இந்த மாதிரி புறநகர் மருத்துவமனை ஏற்படுத்தி இங்கே வந்து அடிப்படையாக எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இதை மீறி அங்கே தான் போகணும் அப்படின்னும் போது அங்கே ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து செட்டப் தான் வந்து இந்த புறநகர் மருத்துவமனை அப்படின்றது. இந்த கண்டியப்பேரி புறநகர் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நர்ஸுங்கள் இருக்காங்க, அதே அளவில் வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க. இந்த அம்மாப்பேட்டை மருத்துவமனை ஆகட்டும், இந்த கண்டிப்பேரி மருத்துவமனை ஆகட்டும், இந்த 2 மருத்துவமனையிலுமே வரக்கூடிய டாக்டர்கள் வந்து டெப்டேஷனில் வர்றவங்க, யாருமே வந்து பர்மனன்ட் ஸ்டாஃப் கிடையாது. டெப்டேஷனில் வேறு மருத்துவமனைகளிலிருந்து இங்கே அனுப்பப்படுறவங்க. இப்போ வந்து மாவட்ட மருத்துவமனையிலேருந்து இங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாவட்ட மருத்துவமனையில் மருத்துவ எண்ணிக்கை குறையுமா? அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து சுமை கூடுமா? எதுக்காக இந்த வேலை பண்ணுறது? இந்த 2 மருத்துவமனைகளிலுமே இந்த செவிலியர்களாகட்டும் மருத்துவர்களாகட்டும் இந்த பணியிடங்களே உருவாக்கப்படவில்லை. பணியிடங்களே உருவாக்காமல் நீங்கள் ஒரு மருத்துவமனைகளை திறந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து இல்லை வெளி இடங்கள்லேருந்து நீங்கள் மருத்துவர்களை போட்டு டெப்டேஷனில் போட்டு மருத்துவம் பார்க்க வைக்கிறது அப்படின்றது அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும்? அதை கொஞ்சமாவது இந்த ஆட்சியாளர்கள் வந்து சிந்திச்சு பார்த்தாங்களா? இது நான் சொன்னது வந்து இந்த 2 மருத்துவமனைகளும் உதாரணத்துக்கு தான். இதேமாதிரி பல மாவட்டங்களில் போதுமான மருத்துவர்கள், போதுமான செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்கள், மருத்துவ உபகரணங்கள், கருவிகள் எதுவுமே இல்லாமல் வந்து மருத்துவமனை வந்து இயங்கிட்டு இருக்கு பெயரளவில். நம்ம செய்தித்தாளில் பார்க்கும்போது ஒரு செய்தி வந்து அடிக்கடி பார்ப்பேன் நான். இந்த ஜிஓ வந்து 354 வந்து எங்களுக்கு அமல்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மருத்துவர்கள் வந்து அடிக்கடி போராட்டம் பண்ணுறாங்க. இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆழ்ந்து விசாரித்து படித்து பார்த்தா, இந்த ஜிஓ 354 அப்படின்றது மறைந்த முதலமைச்சர் திரு கருணாநிதி வந்து போட்ட ஜிஓ. அதை தான் வந்து என்னை வந்து எல்லாம் அப்பா அப்பான்றாங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்கிறாருல்ல, உங்கள் அப்பா போட்ட ஜிஓயை அமல்படுத்த மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து கேள்வி கேட்டால், இதற்கு வந்து துறை அமைச்சர் மாசுகிட்டையோ இல்லை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின்கிட்டையோ பதிலே இல்லை. அப்படியே ஒதுங்கி போயிடுறாங்க. உங்கள் அப்பா போட்ட ஜிஓ தானே, எங்கள் பீரியடில் போட்ட ஜிஓ இல்லை, ஏன் அமல்படுத்துறது என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது நான் மட்டும் கேட்குறீங்க, மருத்துவர்களும் கேட்குறாங்க. இது வந்து பேப்பரில் வந்து அடிக்கடி செய்தியாக வருது, நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணுறாங்க இதை அமல்படுத்த சொல்லி. ஆனால் வந்து எதுவுமே கண்டுக்காமல் துறை அமைச்சர் வந்து, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி மாசுபடிஞ்சு போச்சு இல்லை, அதனால் வந்து அவர் வந்து ஒன்லி இந்த ஓடுறது சினிமா ரிவ்யூ இது 2த்தில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறார். அதேமாதிரி கொரோனாவின் போது உயிரிழந்த மருத்துவர்களுக்கு வந்து உரிய நிவாரணம் இது வரைக்கும் கொடுக்கப்படவே இல்லை. சமீபத்தில் வந்து தமிழ் ஹிந்துலையோ இதில் ஒரு தினமலையிலையோ நாளிதழில் படித்தேன். அதில் வந்து அவர் இப்போ ஒரு மருத்துவர் சொல்லியிருக்காரு, விவேகானந்தன் சொல்லிட்டு ஒரு மருத்துவர் வந்து கொரோனாவின் போது இறந்தார், அவர் மனைவிக்கு வந்து நாங்கள் வந்து அரசு வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறோம். தொடர்ந்து வந்து இந்த அரசு வந்து மறுத்துனே வருது. நாங்கள் போராட்டம் பண்ணும்போதெல்லாம் வந்து அப்போது எதிர்க்கட்சி தலைவர் வந்து திரு மு.க. ஸ்டாலின் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாரு. ஆனால் இப்போ நாங்கள் போய் வந்து எங்களுடைய கோரிக்கையை வைக்கும்போது அதை வந்து சீன்றதே கிடையாது, கண்டுக்கிறதே கிடையாது. அந்த மருத்துவர் விவேகானந்தரை பற்றி வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி வந்து சட்டமன்றத்திலே வந்து துறை அமைச்சர் பேசுறது எங்களுக்கு ரொம்ப வந்து மனசு வலிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இப்போ செய்திகள் நான் படித்தேன். நான் எதுக்கு கேட்குறேன்னு சொன்னால், உங்கள் துறை தானே, உங்கள் துறையில் போட்ட ஜிஓ அம்பட் சொன்னால் அதுவும் பண்ண மாட்டேறீங்க. உங்கள் துறையில் வந்து கொரோனாவின் போது பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த மருத்துவருக்கு ஒரு நிவாரணம் கேட்குறாங்க அந்த குடும்பத்துக்கு, அதுவும் செய்ய மாட்டேன்றீங்க. உங்கள் வேலை வந்து ஓடுறதும் அந்த சினிமா ரிவ்யூ போகிறதும் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த கொரோனா பேரிடருக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெரிய அளவில் மகப்பேறு சிகிச்சை வந்து அதிகரிச்சிருக்கு. மகப்பேறுக்காக வர்றவங்க எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. ஆனால்
அதற்கேற்ப மகப்பேறு மருத்துவர்கள் கண்டிப்பாக இல்லை. நான் 100% சொல்லுவேன். இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 10 பேர் இருக்கணும்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து 2 பேர் இருக்காங்க. அந்த அளவு தான் இருக்குது. இந்த மகப்பேறு மருத்துவர்கள் பற்றாக்குறையாக எப்படி நடக்கும்? ஒரு சில சமயங்கள் தவறு நடக்க வாய்ப்பு உண்டு. ஒரு ஒரு பெண் வந்து பிரசவிக்க வருகிறாள், அதில் வந்து தவறு நடந்து ஏதாவது ஆகிப்போச்சுன்னு சொன்னால் அது பாதிக்கப்பட போது அந்த மருத்துவரும் அந்த குடும்பமும் தானே. இதில் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அழகாக வந்து அந்த மருத்துவர் கை கழுவி விட்டு போய் தருவாங்க. நீங்கள் வந்து போதுமான அளவு மருத்துவர்கள் நியமித்தால், அவர்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால், அவர்கள் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கும்ல. அதை ஏன் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேன்றீங்க? இப்போ என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால், எம்பிபிஎஸ் முடித்தவங்க ப்ளஸ் வந்து இந்த பிஜி ட்ரைனிஸ் இருக்காங்கல்ல, இவங்களை வச்சு தான் வந்து இப்போ மருத்துவத்துறையை இயங்கிட்டு இருக்கு பெரும்பாலான இடத்துல. ஏன்னா காலி பணியிடங்கள் நிறையா இருக்குது. இதில் என்ன இப்போது இந்த பிஜி ட்ரைனிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கிட்டத்தட்ட 36 மணி நேரம் கூட வந்து தொடர்ந்து பணி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க. ஏன்னா ஆள் கிடையாது, பார்த்தாகன்ற கட்டாயம். இதனால் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா மன அழுத்தம் வந்து அதிகமாகுது. எப்படி நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்க முடியும்? இன்பேஷண்ட் பார்க்கணும், அவுட் பேஷண்ட் பார்க்கணும். அதாவது அந்த அந்த மருத்துவர் இடத்துல நீங்கள் இருந்து இதை யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கும். அது என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பேர் வந்து ஐயோ இந்த வேலையே வேணாண்டாப்பான்னு சொல்லிட்டு ரிசைன்மெண்ட் போயிடுறாங்க. ஒரு சிலர் வந்து அந்த அழுத்தத்தை மன அழுத்தத்தை தாங்க முடியாமல் இன்னுயிரை மாய்த்து கொள்கிறார்கள். அது வந்து ரொம்ப வேதனை. அது மருத்துவராக இருந்தாலும் கூட அவர்கள் தான் வந்து நம்மளை வந்து நல்வழிப்படுத்தி அதுமாரி போகாதீங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மருத்துவர்களே தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பல அரசு மருத்துவமனையில் ஜென்ரேட்டர் வந்து இயங்குது இல்லைங்க. அந்த ஜென்ரேட்டரை வந்து முறையாக பராமரிக்கிறதுக்கு உண்டான நிதி வந்து இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன அறுவை சிகிச்சை தொடங்கி சாதாரண சிகிச்சை வரை செல்ஃபோன் வெளிச்சத்தில் அந்த சிகிச்சை வந்து கொடுக்கப்படுகிறது. இது எவ்வளோ பெரிய பேரவலம். சமீபத்தில் ஒரு செய்தி படிக்க முடிஞ்சது. விழுப்புரம் ஜிஹெச்சில் ஏற்கனவே பயன்படுத்திய க்ளவுஸு, சிரஞ்சி இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதை இப்போ வந்து இந்த மாதிரி வந்து திருப்பி வந்து 2வது முறையாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது? உங்ககிட்ட அந்த மருத்துவமனைக்கு வந்து போதுமான க்ளவுஸ் வந்து வாங்கி கொடுக்கலையா, இல்லை போதுமான சிரஞ்சி வந்து வாங்கி கொடுக்கலையா? என்ன காரணம்? பல ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பல அரசு மருத்துவமனைகளில் தூய்மை பணியாளர்களே வந்து சிகிச்சை பண்ணுறாங்க. அந்த மாதிரியான பேரவலங்கள்லாம் வந்து இந்த ஸ்டாலின் மாடல் அரசில் வந்து நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கவனிக்காத மாசுபடிந்த திரு மாசு ஓட்டத்தில் மட்டும்தான் கவனமாக இருக்கார். அம்மா ஆட்சியில் 2000 மினி கிளினிக் திறந்தாங்களா இல்லையா? அந்த 2000 மினி கிளினிக்கில் வேலை செஞ்ச டாக்டரை வந்து வீட்டுக்கு அமிச்சிட்டிங்க, செவிலியர்களை அமிச்சிட்டிங்க. அமிச்சிட்டு இப்போ நீங்கள் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு முகாம் வந்து கண்டக்ட் பண்ணுறீங்க. இதை யாரை வச்சு கண்டக்ட் பண்ணுறது? ஏற்கனவே வந்து ஸ்டாஃப் இல்லாமல் அவங்க மன அழுத்தத்தில் பற்றாக்குறையில் கடுமையான மன உளைச்சலில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள கூட திருப்பி நீங்கள் இந்த கேம்பை கண்டக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த ஸ்டாலின் அரசு என்னதான் நினச்சிட்டு இருக்குன்னு புரியல. கொஞ்சமாவது வந்து மனிதர்களை நடத்த தெரிஞ்சிருக்கணுங்க. அது வந்து மக்களாகட்டும், மருத்துவர்களாகட்டும், பொறியியலாகட்டும், அது வந்து இப்போ வக்கீல்களாகட்டும், யாராவனா இருக்கட்டும், மனிதர்களாக நடத்த தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் இன்னும் பெரிய வந்து மன்னர்கள் மாதிரியும் கீழர்கள்லாம் உங்களுக்கு அடிமை மாதிரியும் ஏன் அதை வந்து இந்த இப்போ காலி பணிகளை நிரப்பி நீங்கள் வந்து இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் வந்து இந்த முகாம் நடத்தினா குறைஞ்சா போடுவீங்க. 2017 நீட் கம்பல்சரி ஆகுது. நீட் கம்பல்சரி ஆகி வேறு வழி இல்லை, சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு நடத்தான் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதை மீறி நீங்கள் வந்து 2021 பச்சையாக பொய் புழுகி நீங்கள் வந்து இப்போ வாக்குகளை வாங்கினீங்க. இதை நம்பி மக்கள் வாக்களித்தாங்க, பெற்றோர் வாக்களித்தாங்க, படித்த பசங்க வாக்களித்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க, 4.5 வருஷம் கழிச்சு எங்களால் வந்து நீட்டு விலக்குன்றது சாத்தியம் இல்லைன்னு வந்து நான் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு வெக்கம் இருக்க வேண்டாமா? 4.5 வருஷத்தில் எத்தனை மாணவர்கள் வந்து தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொண்டார்கள்? அனிதா அப்படின்ற ஒரு பொண்ணை வச்சு நீங்கள் வந்து பின்ன அரசியல் செஞ்சீங்களா இல்லையா? நீங்கள் நியமித்த இந்த ஏகே ராஜன் கமிட்டி என்னங்க சொல்லியிருக்காங்க? 2017க்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எம்பிபிஎஸ் சேர்ந்தாங்க? அதுக்கு நீட் வந்த பிறகு எவ்வளோ பேர் சேர்ந்தாங்க? எடப்பாடியார் வந்து தொலைநோக்கு சிந்தனையோடு ஒரு சரித்திர நாயகனாக செயல்பட்டு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 7.5 ஒதுக்கீடு அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமா? அதை கொண்டு வந்து அவர் வந்து அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்களை வந்து மருத்துவ கணக்கை நனவாக்கியிருக்கார். அதை நீங்கள் என்ன சொன்னீங்க? 10% உயர்த்துவோம் அப்படின்னு சொன்னீங்க. உயர்த்துனீங்களா? பொய் இப்படி பொய் சொல்லியே வந்து எவ்வளோ நாள்லாம் வந்து வாக்கு வாங்க முடியும்? தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு மாணவர்களின் உயிரை குடித்து இப்படி ஒரு அரசியல் செய்வது கேவலமாக இருக்கா இல்லையா? சுகாதாரத்துறை வந்து புத்துயிர் பெறணும் அப்படின்னு சொன்னால் மீண்டும் எடப்பாடியார் ஆட்சியில் வந்தாலே ஒழிய
வேறு வழியே கிடையாது.